வணக்கம் காய்ஸ். வணக்கம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரூ இன்சிடென்ட். இவர் வந்து லாரி டிரைவர். அவர் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. பொதுவா வந்து லாரி டிரைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப அவுஸ்டேஷன்லாம் இருப்பாங்க. வீட்ல இருக்கிற குறைவு ரொம்ப அவுஸ்டேஷன் தான் போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு உள்ள அந்த ட்ரிப் கிளியர் பண்ணணும், ஜாமான் இறக்கணும், ஏத்தணும், ஒரு இன்கம், ட்ரிப்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இந்த ஃபேமிலி அதே மாரி தான். இவரு வெளிய போற டைம்ல 5 நாள் வரலன்னா, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து ரூ. 500 குடுத்துருக்காரு. எதுக்கு ரூ. 500ன்னா, டெய்லி குரோசரி வாங்க, பிள்ளைங்கள அந்த செலவுகள் பயிற்சிக்க டெய்லி செலவுகள் பயிற்சிக்கு வந்து அவர் ரூ. 500 குடுத்துருக்காரு. அதேமாரி எக்ஸ்ட்ரா 10வது நாள் இன்னும் 5 நாள் தம்பா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப விட முடியாத சூழ்நிலை. ஏன்னா நெறைய இடத்துக்கு ட்ரிப் இருக்கு. நார்த் சவுத்துக்கு இறங்கணும். உங்களுக்கு தெரியும்ல. அப்ப ரூ. 1000 குடுத்துருக்காரு. அதேமாரி 15வது நாள் 1500 டோட்டல் 500 1500 குடுத்துட்டாரு. சரிங்களா? அப்ப டெய்லி கால் பண்ணுவாரு. டெய்லி கால் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. 16வது நாள் அவர்கிட்ட இருந்து கால் வரல. அவர்கிட்ட இருந்து கால் வரல தெரியுங்களா? ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கால் வருது. என்னான்னு கேட்டா, ஹஸ்பண்ட் வந்து ஆன் த ஸ்பாட் அடிபட்டு இறந்துட்டாரு. ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு அடிபட்டு இறந்துட்டாரு. ஸோ இந்த மாரி ஒரு தகவல் அந்த குடும்பத்துக்கு வரப்ப, அவங்க ஒய்ஃப் வந்து ரியலி ஒரு ஒரு ட்ராமா நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா, எதிர்பார்க்காத சூழ்நிலை. எமர்ஜென்சி. இது வந்து எமர்ஜென்சி நம்ம சொல்லுவோம். திடீர்னு நடந்த ஒரு விபத்து. சரிங்களா? எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் 5 நாளைக்கு ஒரு ஒரு இன்கம் மாரி குடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. இப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருப்பாங்க? ஏன்னா டெப்ட்ஸு கட்டியாகணும், ஸ்கூல் பிள்ளைங்களோட குரோசரி எல்லாமே பார்த்தாகணும். ஒரு 500 குடுத்துட்டு இருந்த ஒரு 5 நாளைக்கு இன்னைக்கு அந்த பெர்சன் குடுக்காம போனதுனால, இவங்க வீட்ல இருக்காங்க. எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த டைம்ல யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல ஃபிரெண்ட்ஸ், இல்ல ஏதாச்சும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கா? கண்டிப்பா கிடையாது காய்ஸ். அவங்க ரொம்ப ட்ராமாக்கு போன நிலைமையில, அவங்களால டெப்ட்ஸோ, கடனு, லோன்ஸு எல்லாத்தையும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதிர்பார்க்காத சூழ்நிலை. கண்டிப்பா நீங்க காசு குடுப்பாரு, நம்ம கட்டுவோம். எப்படியே கட்டிட்டு இருந்த சூழ்நிலை, இன்னைக்கு இப்படி ஒரு பாதிப்பு வர்றப்ப, ரொம்ப ஒரு சூழ்நிலை மன உளைச்சல்ல போயிட்டு ரொம்ப ஒரு இதாயிட்டாங்க. பாருங்க, இந்த சிச்சுவேஷன் இது வந்து மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, அந்த பெர்சன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த லாரி டிரைவர் நல்லா சம்பாரிச்சு குடும்பத்துக்கு வருமானத்த குடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு என்ன யோசிக்கலன்னா, ஒரு மினிமம் கவரேஜ் அவர் எடுத்து வைக்கல. மினிமம் கவரேஜ் ஒரு 2,00,000 3,00,000 வந்து அவர் எடுத்து வைக்கல. இன்னைக்கு ஒரு வேளை அவர் யோசிச்சு, அன்னைக்கு ஒரு வேளை யோசிச்சு அவர் எடுத்து வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் இல்லாத பட்சத்துல அந்த 3,00,000 நேரா அந்த குடும்பத்துக்கு போயிருக்கும். ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு அந்த பெர்சன் இல்லன்னா கூட, அவர் ஏற்படுத்தி வச்ச அந்த ஃபைனான்ஷியல் வந்து அந்த குடும்பத்துக்கு பர்டனா இருக்காது. ஒரு ரிலீஃபா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 3,00,000 கிடைச்சுச்சுன்னா, அங்க இருக்கிற எக்ஸ்பென்சஸ், டெப்ட்ஸ செட்டில் பண்ணிட்டு, அவங்க பாட்டுக்குன்னு அவங்க பிள்ளைங்கள பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் பாருங்க, ஒரு மினிமம் கவரேஜ் கூட எடுத்து வைக்கல. எடுத்துக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாருங்க, இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த ஃபேமிலி. கைஸ், நெறைய பேர் லாரி டிரைவர் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஷேர் பண்ணுங்க. இல்ல மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பப்பட்டு ஒரு மினிமம் கவரேஜ் எடுக்கணும். இது எப்படி வேலை செய்யும்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு கைட் பண்ணுவோம். சரிங்களா? இது ரியலியா இன்சிடென்ட் நடந்த விஷயம். மேபி உங்களுக்கும் சில பேத்துக்கு தெரிஞ்ச நபருக்கு நடந்திருக்கலாம். அந்த இந்த இந்த இன்சிடென்ட் வந்து தெரியுங்களா? ஓகே. இத பத்தி எதுவும் மேலும் விவரம் வேணும்னா, என் நம்பர் கீழ இருக்கு. டிஎம் பண்ணுங்க. ஐ எம் ரகுநாதன், யுவர் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நன்றி, வணக்கம் காய்ஸ். மீண்டும் சந்திப்போம்.